டாட், நீங்க ஓகே தானே? இதெல்லாம் எப்படி நடந்தது? நீங்க 2 பேரும் இவ்ளோ பெரிய கடையில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஆக்சுவலா நாங்க அந்த வழியா போயிட்டு இருந்தோம். அங்கிளுக்கு இதெல்லாம் பார்க்க ஆசையா இருக்குன்னு சொன்னாரு. அதான். எப்பவும் போல இந்த வேலையை கூட உன்னால உருப்படியா செய்ய முடியல. அவருக்கு சிலை பார்க்க ஆசையா இருந்தா நீ பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போக மாட்டியா? இல்ல ஆண்டி, நான் இதுல என்ன பண்ண முடியும்? நான் அங்கிள் கிட்ட சொன்னேன். ஆனா அவர் சொன்னா நீ கேட்டுப்பியா? நீ எப்ப இருந்து இவ்ளோ நல்லவனா மாறின? மாம், இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போதைக்கு எது முக்கியமோ அத பத்தி யோசிக்கலாம். இந்த 30 லட்சத்துக்கு நம்ம எங்க போறது? அத நினைச்சாதான் கோவமா வருது. உங்க அப்பாவும் நமக்குன்னு சொத்து எதுவும் வச்சுட்டு போகல. இந்த தரித்திரத்தை வேற நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டாரு. மாம், என்ன மாம்? இந்த சிலையோட பணத்தை கட்டணும்னா நான் என் வீடு, காரு எல்லாத்தையும் வித்துட்டு நடு தெருவுல தான் நிக்கணும். அப்படியே வித்தாலும் இவ்ளோ பணம் கிடைக்காது. எல்லோரும் பிரச்சனையை தீர்க்க வழி தெரியாமல் யோசனையில் ஆழ்ந்தனர். நேரம் போய்கொண்டே இருந்தது. மேனேஜரின் பார்வை கணேஷ் மீதே இருந்தது. பணம் கிடைக்கும் நம்பிக்கை இழந்த அவர் கமிஷனருக்கு தகவல் கொடுத்துவிட்டு 3 மணி நேரம் முடிவதற்காக காத்திருந்தார். டாட், நான் பாட்டி கிட்ட உதவி கேட்டு பாக்கட்டுமா? அவங்க பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுறேன். ஆனா ஷர்மிளா, பாட்டி உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு உனக்கே தெரியும். பரவாயில்ல மாம், ஒரு வாட்டி பேசி பாக்குறதுல என்ன தப்பு? நான் கால் பண்றேன். அடுத்த நொடியே ஷர்மிளா தன் பாட்டி காயத்ரி தேவியை போனில் அழைத்தாள். இருப்பினும் அவளுக்குள் பயம் இருந்து கொண்டே இருந்தது. காயத்ரி தேவி தனது அழைப்பை ஏற்பாரா மாட்டாரா என்ற அச்சம் அவளுக்கு இருந்தது. ஹலோ பாட்டி, நான் அட, உன் நம்பர் என்கிட்ட இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லு. காயத்ரி தேவி அவள் சொல்வதை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார். சரி, நான் உனக்கு பணம் தரேன். ஆனா அதுக்கு பதிலா நீ என்னோட ஒரு கண்டிஷனை ஏத்துக்கணும். கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? நம்ம குடும்பம் சீக்கிரமே சென்னையோட மிகப்பெரிய கம்பெனியான SV குரூப்ஸோட சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோம். உனக்கு என் மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்தா, இல்ல நீ என்ன பாட்டியா மதிச்சா, இப்பவே இந்த நிமிஷமே நீ டிவோர்ஸ் பண்ணிடு. அப்புறம் SV குரூப்ஸோட சேர்மன் பையன் விவேக்க கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா பாட்டி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த விஷயத்துல தீபக் மேல எந்த தப்பும் இல்லையே. பாரு, எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. உனக்கு என் கண்டிஷன் சம்மதம்னா நான் உனக்கு உதவி செய்வேன். பாட்டி, என் அப்பா உங்க பையன், சொந்த பையனுக்கே நீங்க இப்படி துரோகம் பண்றீங்களே. இன்னைக்கு கணேஷ் இந்த பிரச்சனையில இருக்கான்னா அதுக்கு காரணமே நீதான். அதனால என் கண்டிஷனுக்கு ஓகே சொன்னா நான் பணம் தர தயார். ஆனா பாட்டி, நான் ஷர்மிளாக்கு முன்னால் இப்போது வேறு வழி எதுவும் தெரியவில்லை. ஷர்மிளா, பிளீஸ் கவலைப்படாத. நான் ஏதாவது பண்றேன். இப்ப என்ன பண்ணுவ நீ? இவ்ளோ பெரிய தொகையை வெளியில போய் பிச்சை எடுத்துட்டு வருவியா? ஷர்மி, இப்போ நான் சொல்றத கேளு. நீ இன்னைக்கே இந்த ஆளை டிவோர்ஸ் பண்ணிட. இவன் உன் லைஃப விட்டு போயிட்டா பாட்டி நம்மள வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம விவேக் உன் ஃப்ரெண்டு தானே. அவனுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அவன் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவங்க அப்பா பெரிய பணக்காரரு. 30 லட்சம்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்டரே இல்ல. கமான் ஷர்மி. கீதாவுக்கு இப்போது விவேக்கை தவிர வேறு வழி தெரியவில்லை. ஆனால் விவேக்கை பற்றிய ஒரு உண்மை ஷர்மிளாக்கு நன்றாக தெரியும். உண்மையில் விவேக் SV குரூப்பின் வைஸ் பிரசிடென்ட் சேகரின் ஒரே மகன். அவன் சிறுவயதிலிருந்தே உல்லாசமாக தெரிபவன். பெண்கள் என்றால் அவனுக்கு பலவீனம். அதனால் 3-4 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு புதிய பெண் அவன் வலையில் சிக்குவாள். அவன் மீது நிறைய வழக்குகள் இருந்தாலும் சேகரின் அதிகாரம் மற்றும் பணத்திற்கு முன்னால் எந்த போலீசும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. விவேக் பலமுறை ஷர்மிளாவிடமும் தன் வேலையை காட்ட முயற்சி செய்திருக்கிறான். கல்லூரியிலும் அவன் ஷர்மிளாவின் பின்னாலேயே சுற்றிக் கொண்டிருப்பான். ஆனால் ஷர்மிளா அவனை ஒரு பொருட்டாகவே மதித்ததில்லை. மறுபுறம் இதுவரை அமைதியாக இருந்த தீபக் விவேக் பெயரை கேட்டதும் கோபமடைந்தான். ஆனால் இந்த நேரத்தில் அவன் பேச்சை கேட்க யாரும் தயாராக இல்லை. அவன் உடனே தனது போனை எடுத்துக்கொண்டு ஷோரூமை விட்டு வெளியே சென்றான். ஷோரூமுக்கு வெளியே சென்றதும் அவன் மொபைலில் ஒரு நம்பரை டயல் செய்தான். போன் ரிங் ஆக அவன் இதய துடிப்பும் வேகமாகிக் கொண்டே இருந்தது. சிதம்பரம் அங்கிள். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? தீபக் இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல,
சிவகங்கை அரச குடும்பத்தைச் சேர்ந்த அரசர் விஜய ரகுநாத சேதுபதியின் மேனேஜர் சிதம்பரத்திடம்தான். தீபக் தான் சிவகங்கை சீமையின் ஒரே வாரிசு. உண்மையில் அரச வம்சத்து இளவரசன் அவன். வைர மாளிகையில் வளர்ந்தவன். அவனை பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வது மிகையாகாது. ஆனால் வளர வளர வெளி உலகை அறியும் ஆர்வம் அவனுக்குள் அதிகரித்தது. அவனுக்கு அந்த ராஜ வாழ்க்கை வெறுத்து போனது. அந்த சமயத்தில் தீபக்கின் தாத்தா சேதுபதி தன் நெருங்கிய நண்பரின் பேத்தி சௌந்தர்யாவுடன் அவனுக்கு திருமணம் நிச்சயித்தார். சௌந்தர்யா அவனது சிறுவயது தோழி என்றாலும் தீபக் அவளை காதலிக்கவில்லை. ஆனால் அவன் குடும்பம் அதை ஏற்க தயாராக இல்லை. எனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அன்று அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தை விட்டு தீபக் ஓடிவிட்டான். வைர மாளிகையில் இன்றும் அந்த மண்டபம் அப்படியே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. சின்னையா, நீங்க போனதுல இருந்து இந்த அரண்மனையே வெறிச்சோடி போச்சு. உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். சிதம்பரம் அங்கிள், நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். நீங்க என்ன பிரச்சனையில இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சின்னையா. இந்த சிதம்பரத்துக்கு தெரியாதா நீங்க எங்க இருக்கீங்க, எந்த குடும்பத்துல வீட்டு மாப்பிள்ளையா இருக்கீங்க, உங்க மாமனார் மாமியார் மனைவின்னு எல்லார பத்தின டீட்டெயில்ஸும் என்கிட்ட பக்காவா இருக்கு. கடந்த 4 ஆண்டுகளாக தீபக் தன் குடும்பத்தை விட்டு விலகி இருந்தாலும் அவன் தாத்தா அவன் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருந்தார். சரி, எனக்கு அவசரமா 30 lakhs பணம் வேணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேணும். ஏன் தம்பி இப்படி பண்றீங்க? ஒரு இளவரசனா இருந்துட்டு இப்படி அடுத்தவங்க வீட்டுல வேலை செய்றீங்க, எச்ச பாத்திரத்தை கழுவுறீங்க. சிதம்பரம் அங்கிள், இதை பத்தியெல்லாம் இப்ப பேச வேண்டாம். எனக்கு உதவி செய்வீங்களா மாட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்க. தம்பி, 30 லட்சம் நான் தரேன். ஆனா பெரிய ஐயா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. என்ன கண்டிஷன்? நீங்க சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும். சிதம்பரம் அங்கிள், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் எப்படி சௌந்தர்யாவை கட்டிக்க முடியும்? அது நடக்காது. பெரிய ஐயா உங்க கல்யாணத்தை ஒரு கல்யாணமாவே ஏத்துக்கல. நீங்க போனதுக்கு அப்புறம் அவர் மேல நிறைய கேள்வி வந்துச்சு. இந்த சிதம்பரத்தால பெரிய ஐயா பேச்ச மீற முடியாது. பணத்துக்கு பதிலா நீங்க உங்க மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும். மறுப்பதற்கு முன் ஷர்மிளாவின் முகம் அவன் நினைவில் வந்தது. அவள் தன் மானத்தை பணையம் வைத்து விவேக் போன்ற ஒரு பொறுக்கியிடம் உதவி கேட்க போய் கொண்டிருந்தாள். சரி சிதம்பரங்கள், எனக்கு சம்மதம். ஆனா எனக்கு 1 வருஷம் டைம் வேணும். நானே ஷர்மிளாவை விட்டுடுறேன். அதுக்கப்புறம் தாத்தா சொல்ற பொண்ணையே கட்டிக்கிறேன். 4 வருஷம் காத்திருந்தோம். நாங்க என்ன 1 வருஷம் காத்திருக்க மாட்டோமா? பெரிய ஐயா இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த 30 லட்சத்தோட எனக்கு இன்னொன்னு வேணும். எனக்கு எஸ்வி குரூப் வேணும். எஸ்வி குரூப்பா? எதுக்கு தம்பி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். தீபக் தம்பி, நீங்க இப்பவே சொல்லணும். ஏன்னா இந்த சிதம்பரம் இப்போ எஸ்வி குரூப்ஸ் ஆபீஸ் வாசல்ல தான் நிக்கிறேன். என்ன, நீங்க எஸ்வி குரூப்ஸ் வெளியில இருக்கீங்களா? ஆமா சின்னையா, எனக்கு இங்க சின்ன வேலை இருக்கு. நீங்க இங்க வந்துருங்க. அதுக்குள்ள நான் கம்பெனியை வாங்குற வேலையை ஆரம்பிக்கிறேன். சரி சிதம்பரம், நான் இப்பவே கிளம்பி வரேன். தீபக்கிற்கு சிதம்பரத்தின் செயல்படும் விதம் நன்றாக தெரியும். சிதம்பரம் வாக்கு தவறாதவர். அவருக்கு முன்னால் பெரிய பெரிய மனிதர்களும் வாயடைத்து போவார்கள். அங்கே கீதா ஷர்மிளாவை விவேக்கிடம் அனுப்ப வற்புறுத்தி கொண்டிருந்தாள். தீபக் மனதிற்குள் சீக்கிரம் செக் வாங்கணும், அப்பதான் ஷர்மிளாவை அந்த விவேக்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும் என்று நினைத்தாள். அட தம்பி, நில்லு நில்லு, சீக்கிரமா போங்க. தீபக்கை பார்த்ததும் சிதம்பரத்தின் கண்கள் கலங்கின.